அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூஜிடிஆர்பி தமிழில் முதல் பாடம் தமிழ்மொழி வரலாறில் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 50 வினாக்கள் பார்க்கலாம். இன்னிலேருந்து கண்டினியூவாக நம்ம டெய்லி 50 வினாக்கள் பார்க்கலாம். அதில் முதல் வினா, மொழியின் தோற்றம் பற்றிய ஆய்வு பயனற்றது என்றவர்கள் பிரெஞ்சு அகாடமி கழகத்தினர். மொழியின் தோற்றம் பற்றிய ஆய்வு பயனற்றது என்றவர்கள் பிரெஞ்சு அகாடமி கழகத்தினர். அடுத்ததா, ஒவ்வொரு மொழியையும் ஒவ்வொருத்தர் படைத்தள்ளியிருக்காங்க. அதில் இத்தாலி மொழியை தந்தவங்க, இந்த உலகுக்கு தந்தவங்க அப்படிங்கிறது தாந்தே அப்படிங்கிறவங்க ஒரு அருட்கவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. இத்தாலி மொழியை படைத்தளித்தவர் யார் அப்படின்னா தாந்தே. இவருக்கு சிறப்பு பெயர் அருட்கவி. அதுவே ஆங்கில மொழியை தந்தவங்க யாருன்னா சாசர். அவங்களோட சிறப்பு பெயர் ஆதிக்கவி. ஜெர்மன் மொழி லூதர். இந்த 3 மொழிகளையும் இந்த 3 பேரும் இந்த உலகிற்கு படைத்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தாலி மொழி தாந்தே, ஆங்கில மொழி சாசர், ஜெர்மன் மொழி லூதர். தாந்தே அப்படிங்கிறவங்க அருட்கவி அப்படின்னும் சாசர் அப்படிங்கிறவங்க ஆதிக்கவி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா, ஆன்றோர் பலர் ஓரிடத்தில் கூடி மொழியை வளர்த்தனர் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ரூசோ. ஆன்றோர் பலர் ஓரிடத்தில் கூடி மொழியை வளர்த்தனர் என்றவர் ரூசோ. முற்காலத்தில் மக்கள் காரணம் இல்லாமல் குழந்தை போல பேசி பின்னர் பண்பட்ட நிலையில் பண்பட்ட மொழியினை பேசத் தொடங்கினர். எஸ்பெர்சன். முற்காலத்தில் மக்கள் காரணம் இல்லாமல் குழந்தை போல பேசி பின்னாடி ஒரு பண்பட்ட நிலையில தான் பண்பட்ட மொழியினை பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க எஸ்பெர்சன். மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றவர் W.B. பில்ஸ்பரி. மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றவர் W.B. பில்ஸ்பரி. பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர்தான் மொழி என்றவர் சாவே சுப்பிரமணியம். பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட ஒரு பயிர்தான் மொழி என்றவர் சாவே சுப்பிரமணியம். அடுத்தது, W.B. பில்ஸ்பரி அண்ட் C.L. மீடர். இவங்க எழுதின நூல் பேர் த சைக்காலஜி ஆஃப் லாங்குவேஜ். W.B. பில்ஸ்பரி அண்ட் C.L. மீடர் எழுதின நூல் பேர் த சைக்காலஜி ஆஃப் லாங்குவேஜ். சாவே சுப்பிரமணியன் எழுதின நூல் பேர் இலக்கணத்தொகை. சாவே சுப்பிரமணியன் இலக்கணத்தொகை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது, மாற்றிலக்கண தந்தை அப்படின்னு சொல்கிற நோவம் சாம்ஸ்கி தொடர்களின் அமைப்பு அப்படிங்கிற நூலை 1957 எழுதியிருக்காரு. நோவம் சாம்ஸ்கி தொடர்களின் அமைப்பு அப்படிங்கிற நூலை 1957 எழுதியிருக்காங்க. மாற்றிலக்கணம் டேஸ் பகுதிகளை கொண்டது அப்படின்னா 3 பகுதிகளை கொண்டது. மாற்றிலக்கணம் 3 பகுதிகளை கொண்டது. நீம் என்னும் முன்னிலை பன்மை வடிவம் காணப்படும் நூல் சீவக சிந்தாமணி. நீம் என்னும் முன்னிலை பன்மை வடிவம் காணப்படும் நூல் சீவக சிந்தாமணி. கால கணக்கீட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டு கிபி 400 ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய மொழிகள் தனித்தனியாக பிரிந்திருக்க வேண்டும் என்றவர் லீஸ். கால கணக்கீட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டு கிபி 400 ஆங்கிலம், ஜெர்மன் ஆங்கில மொழிகள் தனித்தனியாக பிரிந்திருக்க வேண்டும் என்றவர் லீஸ். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மொழியின் இயல்பை அறிய பெரிதும் துணை செய்வது ஒப்பியல் ஆய்வு முறை. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மொழியின் இயல்பை அறிய பெரிதும் துணை செய்வது ஒப்பியல் ஆய்வு முறை. திராவிட மொழிகளின் மூல மொழியை இந்தோ ஐரோப்பிய மொழி ஒப்பியல் ஆராய்ச்சியில் உள்ளது போல் மிக பழைய காலத்திற்கு கொண்டு சென்று ஆராய முடியவில்லை என்றவர் பேராசிரியர் டாக்டர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் மூல மொழியை இந்தோ ஐரோப்பிய மொழி ஒப்பியல் ஆராய்ச்சி உள்ளது போல் மிக பழைய காலத்திற்கு கொண்டு சென்று ஆராய முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். சமஸ்கிருத மொழியானது ஏனைய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்றவர் வில்லியம் ஜோன்ஸ். சமஸ்கிருத மொழியானது ஏனைய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்றவர் வில்லியம் ஜோன்ஸ். இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஆய்ந்து அவைகளுக்கு இடையே உள்ள ஒலி தொடர்பு, ஒலி மாற்றம் ஆகியவற்றை சில விதிமுறைகளை கொண்டு விளக்கியவர் பேராசிரியர் கிரீம். இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஆய்ந்து அவைகளுக்கு இடையே உள்ள ஒலி தொடர்பு, ஒலி மாற்றம் ஆகியவற்றை சில விதிமுறைகளை கொண்டு விளக்கியவர் பேராசிரியர் கிரீம். இந்தோ ஐரோப்பிய மொழிகளை வரையறுத்து அவற்றின் இயல்புகளை தெளிவுறுத்தி ஓர் ஆய்வுக் கட்டுரையை கிபி 1819 வெளியிட்டவர் பேராசிரியர் ராஸ்க். இந்தோ ஐரோப்பிய மொழிகளை வரையறுத்து அவற்றின் இயல்புகளை தெளிவுறுத்தி ஓர் ஆய்வுக் கட்டுரையை கிபி 1819 வெளியிட்டவர் பேராசிரியர் ராஸ்க்.
சமஸ்கிருத மொழியை ஆராய்ந்த போது அதனோடு தொடர்பில்லாத பல சொற்களை பிரித்தறிந்து அவற்றை மலபார் மொழி சொற்கள் என்று குறிப்பிட்டவர் ராஸ்க். சமஸ்கிருத மொழியை ஆய்ந்தபோது அதனோடு தொடர்பில்லாத பல சொற்களை பிரித்தறிந்து அவற்றை மலபார் மொழி சொற்கள் என்று குறிப்பிட்டவர் ராஸ்க். தெலுங்கு மொழி இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க பேராசிரியர் ஏடி கேம்பல். தெலுங்கு மொழி இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க பேராசிரியர் ஏடி கேம்பல். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் தனி குடும்பத்தை சார்ந்தன என்று கூறி அவற்றிடையே உள்ள தொடர்பினை சுட்டி காட்டியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் தனி குடும்பத்தை சார்ந்தன என்று கூறி அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினை சுட்டி காட்டியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் இந்த தெலுங்கு மொழி இலக்கணம் அப்படிங்கிற நூலுக்கு எழுதின முன்னுரையில தான் இந்த கருத்தை குறிப்பிட்டிருப்பாரு. சமஸ்கிருத சொற்களிலிருந்து வேறுபட்ட சொற்கள் சிலவற்றை பிரித்து அவை மலபார் மொழிகளுக்குரிய சொற்கள் என்று கூறி சென்றவர் ராஸ்க். சமஸ்கிருத சொற்களில் இருந்து வேறுபட்ட சொற்கள் சிலவற்றை பிரித்து அவை மலபார் மொழிகளுக்குரிய சொற்கள் என்று கூறி சென்றவர் ராஸ்க். தென்னிந்தியாவின் ஒரு தனி மொழி குடும்பமாக திராவிட மொழி குடும்பத்தை சுட்டி காட்டியவர் லாசர். தென்னிந்தியாவின் ஒரு தனி மொழி குடும்பமாக திராவிட குடும்பத்தை சுட்டி காட்டியவர் லாசர். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தினை சார்ந்தன என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் நிறுவி சென்றவர் வில்லியம் கேரி. தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தினை சார்ந்தன என்றும் அவை வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் நிறுவி சென்றவர் வில்லியம் கேரி. வடமொழி தவிர்த்த ஏனைய மொழிகளை ஆய்ந்து தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தினை சார்ந்தன என்றவர் ஸ்டீவன்சன். வடமொழி தவிர்த்த ஏனைய மொழிகளை ஆய்ந்து தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தினை சார்ந்தன என்றவர் ஸ்டீவன்சன். பேச்சு வழக்கில் மட்டுமுள்ள மால்டோ மொழி பற்றி ஆய்ந்து கட்டுரை ஒன்றில் எழுதியவர் ஆர்.இ. ராபர்ட்ஸ். பேச்சு வழக்கில் மட்டுமுள்ள மால்டோ மொழி பற்றி ஆய்ந்து கட்டுரை எழுதினவங்க ஆர்.இ. ராபர்ட்ஸ். அடுத்தது தோடா மொழி ஒரு தனி மொழி அப்படின்னு சொன்னாங்க ஸ்மித் 1837 சொல்லியிருக்காங்க. தோடா மொழி ஸ்மித் 1837 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிராகுய் மொழி பற்றி சொன்னவங்க லீச் 1838. கோண்டி மொழி பற்றி சொன்னவங்க வாய்ஸே 1844. படகா மொழி பற்றி சொன்னவங்க பக்லர் 1849. குயு மொழி ஜான் பெர்சிவல் 1851. இந்த ஒவ்வொரு மொழியுமே தனி மொழி அப்படின்னு சொன்னவங்க தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. தோடா மொழி ஒரு தனி மொழின்னு சொன்னாங்க ஸ்மித் 1837. பிராகுய் மொழி லீச் 1838. கோண்டி வாய்ஸே 1844. படகா மொழி பக்லர் 1849. குயு மொழி ஜான் பெர்சிவல் 1851. அடுத்தது பார்த்தோன்னா 1848 1856 ஆகிய ஆண்டுகளில் நடு இந்தியாவிலும் இமயமலை பகுதிகளிலும் தென்னிந்திய பகுதிகளிலும் உள்ள பழங்குடி மக்களின் சொற்கள் பலவற்றை எடுத்துக்காட்டி அவை தென்னிந்தியாவிலுள்ள மொழிகளின் இனத்தவை என்றவர் H.P. ஹாட்சன். அதாவது 48 56 இந்த 2 வருடங்களில் இந்தியா இமயமலை மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் இருக்க பழங்குடி மக்களோட சொற்கள் பலவற்றை எடுத்துக்காட்டி அவை தென்னிந்தியாவில் இருக்க மொழிகளோட இனத்தை சார்ந்தவை அப்படின்னு சொன்னவங்க H.B. ஹாட்சன். தென்னிந்திய மொழிகளை நிசத மொழிகள் என்று பெயரிட்டு அவை வடமொழியிலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொன்னாங்க பேராசிரியர் மார்க்ஸ் முல்லர். அதாவது தென்னிந்திய மொழிகளை நிசத மொழிகள்னு சொல்லிட்டு அது வடமொழியிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை டாக்டர் கால்டுவெல். இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன அல்ல என்றும் குறிப்பிட்டவர் டாக்டர் கால்டுவெல். இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன அல்ல என்றும் கூறியவர் டாக்டர் கால்டுவெல். டாக்டர் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதிய காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தவிர்ந்த ஏனைய மொழி குடும்பங்களின் ஒப்பியல் ஆய்வு அதிக அளவில் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொன்னவங்க ஜூல்ஸ் பிளாக்.
டாக்டர் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதிய காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தவிர்ந்த ஏனைய மொழி குடும்பங்கள் வந்து ஒப்பியல் ஆய்வு செய்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையல அப்படின்னு சொன்னாங்க ஜூல்ஸ் பிளாக். அடுத்தது லித்வேனிய மொழியின் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க லைசர். லித்வேனிய மொழியின் இலக்கணம் என்ற நூலோட ஆசிரியர் லைசர். திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு நூலின் ஆசிரியர் ஜூல்ஸ் பிளாக். திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு நூலின் ஆசிரியர் ஜூல்ஸ் பிளாக். டாக்டர் கால்டுவெல்லின் ஆய்வு பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் இதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொது நிலையில் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அதாவது கால்டுவெல்லோட ஆய்வு பெரும்பாலும் பார்த்தோன்னா தென் திராவிட மொழிகளை பற்றி இருக்குங்கிறனால அதை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லாமல் தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். டாக்டர் கால்டுவெல் குறிப்பிட்ட 12 மொழிகளோடு கொலமி நாயக்கி என்னும் இரு மொழிகளையும் இணைத்து திராவிட மொழிகள் 14ன்னு சொன்னவங்க டாக்டர் கிரியர்சன். 12 மொழிகள் கால்டுவெல் சொன்னால் 12 மொழிகளோட கொலமி நாயக்கி 2 மொழியை சேர்த்து 14 மொழிகள்னு சொன்னவங்க கிரியர்சன். 1913ஆம் ஆண்டில் குவிமொழியினை பற்றிய ஆய்வினை மேற்கொண்டு அம்மொழி திராவிட மொழி குடும்பத்தின் ஒரு தனிமொழியே என்ற முடிவுக்கு வந்தவர் பிட்ஜெரால்டு. அதாவது குவிமொழி ஒரு தனிமொழி அப்படின்னு 1913 சொன்னவங்க பிட்ஜெரால்டு. குவி பிட்ஜெரால்டு. 41வது வினா, திருந்தாத மொழிகளுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளின் தன்மைகளை ஆய்ந்து பல கட்டுரைகளை வெளியிட்டவர் தாமஸ் ஃபர்ரோ. திருந்தாத மொழிகளுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளின் தன்மைகளை ஆய்ந்து பல கட்டுரைகளை வெளியிட்டுள்ளவர் தாமஸ் ஃபர்ரோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி எழுதினவங்க ஃபர்ரோ யமனோ. திராவிட மொழிகளோட அடிச்சொல் அகராதி எழுதினவங்க ஃபர்ரோ யமனோ. வினைச்சொற்கள் பற்றிய விரிவான ஆய்வினை மேற்கொண்டவர் டாக்டர் PS சுப்பிரமணியம். வினைச்சொற்கள் பற்றிய விரிவான ஆய்வினை மேற்கொண்டவர் டாக்டர் PS சுப்பிரமணியன். தோடாமொழி பற்றி தனி ஆய்வை மேற்கொண்டவர் யமனோ. தோடாமொழி பற்றி ஒரு தனி ஆய்வை மேற்கொண்டவர் யமனோ. அதே மாதிரி கோண்டா கடப்பா ஆகிய மொழிகளை ஆய்ந்து அவற்றை தனிமொழிகள் என்றவர் பேராசிரியர் பட்டாச்சாரியா. பர்ஜி மற்றும் பெங்கோ மொழியினையும் திராவிட மொழி குடும்பத்தின் தனி கிளைமொழிகள் என்று கண்டறிந்தார் பேராசிரியர் ஃபர்ரோ. திராவிடி என்ற பெயரால் தென்னிந்திய மொழிகளை அழைத்தவர் பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். திராவிடி என்ற பெயரால் தென்னிந்திய மொழிகளை அழைத்தவர் பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் என்றவர் ஜே மூர். திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் என்றவர் ஜே மூர். இடைக்காலத்தில் பிராமணர்கள் பஞ்ச திராவிடா என்று திராவிடம் என்ற சொல்லை பரந்த பொருளில் பயன்படுத்தியதை குறிப்பிட்டவர் SK சட்டர்ஜி. இடைக்காலத்தில் பிராமணர்கள் பஞ்ச திராவிடா என்று திராவிடம் என்ற சொல்லை பரந்த பொருளில் பயன்படுத்தியதை குறிப்பிட்டவர் SK சட்டர்ஜி. பலுச்சிஸ்தானத்தில் பேசப்படும் மொழி பிராக்வி மொழி. பலுச்சிஸ்தானத்தில் பேசப்படும் மொழி பிராக்வி மொழி. இன்னைக்கு வீடியோவில் மொழி வரலாறு பற்றி ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.